ஒரே ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்புலாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்னா ரெண்டே ரீசன். ஒன்னு, இவங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சு பழகினவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு. இந்த அக்கா சொல்றது 100க்கு 100 உண்மை மக்களே. ஏன் நான் சொல்றேன்னா, தலைமுறையா 70 வருஷமா ஆட்சி ஆண்டுட்டு வந்த அவங்களால ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச முடியல. அதை அந்த அம்மா பார்க்கல போலது. இந்த கீழே அந்த இமேஜ் பாருங்களேன். என்னது? ஓ, இது ஐபேடு பார்த்து பேசுனா படம் ஏதோ பார்த்துருக்காரு போலகுது. சட்டசபையில் உட்காந்து படம் பார்த்துன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து ஒரு இமேஜ் போடுறேன் பாருங்க. அக்கா கொஞ்சம் பேப்பரை பிடிச்சி தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. 70 வருஷமா பரம்பரையா ஆட்சி ஆண்டு இன்னமும் பேப்பர் தான் பார்த்து படிச்சுன்னு இருக்கிறீங்க. முறையா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஆமா, ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிப்பாருன்னே வச்சுக்கோங்களா. ஸ்கிரிப்டோட தான் ப்ரெஸ் மீட் வைப்பாருன்னே வச்சுக்கோங்களா. இப்போ உங்க ஆட்சியில 70 வருஷமா இருந்தவங்களும் இப்போ வரைக்கும் ஸ்கிரிப்ட் பார்த்து தானே பேசுறாங்க. ஐபேடு யூஸ் பண்றாங்க, ஐபேடு பார்த்து பேசுறாங்க, படம் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க போலது. ஏன்னா அடுத்து உதயநிதி படம் நடிக்க போறாருல. இப்ப நியூஸ் வந்தது பாத்தீங்களா இல்லையா? மீண்டும் திரையுலகில் இறங்க போறாரு. அதனால ஐபேடு பார்த்துக்கிறாரு போல சட்டமன்றத்துல உட்காந்து.